ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவயானி அவங்களுடைய மகள் இனியாவை பவித்ரா அவங்களுடைய கம்பேர் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீனியர் லெவலுக்கான சீசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இதுல எல்லாருமே ரொம்ப சூப்பரா வந்து அருமையா பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குறிப்பா ஒரு சில பேர் லிஸ்ட் எடுத்து சொல்லலாம். செந்தமிழன், இனியால், அதுவும் இல்லாம பவித்ரா, இவங்க எல்லாருமே வேற லெவலில் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இவங்க நான் சொன்ன பேர் மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இன்னும் அடிஷ்னலாக இருக்கவங்க நிறைய பேர் சின்ன அவங்க எல்லாருமே சூப்பராக பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வகையில் இருக்கும்போது தேவயானி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய 2 பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே யாரு கூடயும் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது நம்ம அப்படின்ற விஷயத்த நான் அடிக்கடி சொல்லிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் அதில் அவங்களுக்கு நான் ட்ரை பண்ண பார்ப்பேன். அதாவது என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இனியாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாட்டு பாடுறதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சதால் தான் ஸோ இவங்க ஜீ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம என்னுடைய மகளையும் அதை தாண்டி இருக்கவங்களும் நல்லாவே பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா இனியாவோட ரொம்பவே நல்லா பாடிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் யாரு கூடயும் நம்மள வந்து ஒப்பிடக்கூடாது, அதாவது அவங்க பசங்க வந்து ஒப்பிட்டு பேசிக்க கூடாது, பார்த்துக்க கூடாது அப்படின்ற விஷயத்தை எகைன் அண்ட் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களால் என்ன முடியுமோ அந்த விஷயத்தை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களையும் என்கரேஜ் பண்ணுவாங்கன்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரிகமப்பா நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரப்போகுது. இதுக்கு அவருடைய மகன் பிரபாகரன் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக வரப்போறாருங்க. ஸோ இந்த சீஃப் கெஸ்ட்டாக அவர் வந்து அவருக்கு பண்ண போகிற ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பவித்ரா அவங்களுடைய குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படிப்பு செலவு, அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாமே அவரே பார்த்துருக்கேன் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் கண்டிப்பாக பவித்ரா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பிரபாகரன் அவங்களோட ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். கேப்டன் எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலும் அதே மாதிரி அவங்க 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு வராருன்ற விஷயம் ரொம்பவே சூப்பராகவும், அதே மாதிரி கேப்டன் மாதிரியே இவங்களும் பண்ணுறதுன்ற விஷயம் சூப்பராக இருக்குது அப்படின்ற விஷயம் கூட தாராளமாக சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவயானி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான், கம்பேரிசன்ற விஷயம் யாருமே பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நமக்கு என்ன திறமை இருக்கோ அந்த விஷயத்தில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளை புஷ் பண்ணி பில்ட் பண்ணிக்கணும். அந்த விஷயம் தான் என் பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கூட பாடிட்டு இருக்கக்கூடிய சிங்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாராட்டி இருக்காங்க அப்படின்ற விஷயம் இங்கே வந்து பேசப்படுது. இவங்க செலிபிரிட்டியாக இருக்கிறதால இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நோட்டீஸ் பண்ணப்படுது அப்படின்ற விஷயத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட் என்னன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.